பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ ஓட்டம் இருக்குது. நம்ம கிறிஸ்தவத்தை அறிஞ்சதுன்னா ஒரு ஓட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஓட்டத்தை நம்ம மட்டும்தான் ஓட முடியும். வேறு யாராலையும் நம்மளுடைய ஓட்டத்தை ஓட முடியாது. அது என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த இடத்த நம்ம அந்த மேல இதை கூட விட்டுருங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ரட்சிக்கப்பட்டதும் வந்து ஒரு ஊழியக்காரங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரேஸ்ல இப்ப நான் வந்து என் பேர் இருக்கு, ரேஸ்ல நான் ஓடணும், சரிங்களா? ஆனா என் ரேஸ இப்ப என் தங்கச்சி ஓடி எனக்கு வந்து ஜெயம் வாங்கி தந்தா, ஆனா பேர் மட்டும் எனக்கு வந்துடணும், அந்த இது டிராஃபி மட்டும் எனக்கு வந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு வைங்களேன், அது நடக்குமா? யாருமே ஒரு நல்ல அத்லட்டா கூட இருக்கலாம். சரி ஜெமி, எனக்கு வந்து ட்ரைனிங் கொடு, எப்படி ஓடணும்னு சொல்லி கொடு அப்படின்னு நான் கேட்டா பரவாயில்ல. எனக்காக நீயே வந்து என் ஓட்டத்தையும் நீ ஓடி கொடு. ஏன்னா இவளுக்கு ஒரு ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவளும் அப்ப அவ சொல்லுவா, நான் ஒரு இப்ப 800 மீட்டர்ல அவ ஒரு ரேஸ் ஓடணும்னு வச்சுக்கோங்க, நான் 100 மீட்டர் ரேஸ் ஓடணும்னு வச்சுக்கோங்க. ஏமா எனக்கும் ஒரு 800 மீட்டர் ரேஸ்ல நானும் ஓடணுமா, நீ உனக்குரியதை நான் சொல்லி வேணா தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிதான். ஆனா அநேகர் வந்து அவங்களுடைய ரேஸ் வந்து வேற யாராவது ஒன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஒரு சில நேரம் ஊழியக்காரங்கள் வந்து இதற்காக தானே அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான ஊழியக்காரங்களுடைய அப்ரோச்சாவும் இருக்காது. இப்ப உங்களுக்காக நாங்களே வந்து ஃபுல் ரேஸும் ஓடணும்னு வைங்களேன், அது வந்து எப்படி கரெக்டா வரும்? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, ஒரு கோச்சிட்டு நம்ம போறோம். ஏன்னா அப்போஸ்தலர் பவுலே வந்து அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. நீ வந்து பந்தயத்துக்கு போறான்னா எல்லாத்தையும் இச்சை அடக்கமா இருக்கணும். நீ அந்த அவங்கள நம்ம ஒரு அத்லட்டை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோச் தான் நம்ம வச்சிருக்கோம்னு வைங்களேன். எந்த ஒரு கோச் வந்து அந்த தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஓட சொல்லி தராங்களோ, இப்போ 400 மீட்டர் ரேஸ் வருது. 400 மீட்டர்னா ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப அதை வந்து டெய்லி வாப்பா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவனை தான் ஓட வைப்பாங்க. அதை வச்சுட்டு அவரே 4 டைம் ஓடிட்டு வந்துட்டு, இதான்ப்பா 400 மீட்டர் ரேஸ் இருக்கும், சரியா, நீ அன்னைக்கு போகும்போது நீ இப்படிதான் ஓடணும் அப்படின்னு மட்டும் செஞ்சு காமிச்சிருவீங்களேன். அதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அவன் கண்டிப்பா தோத்தான் போறான். அது வந்து இப்பவே நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நீங்க வந்து வரீங்க எங்ககிட்ட, இந்த மாதிரி இதா இருக்கும்னா, நாங்க வந்து ஒரு நல்ல ஊழியக்காரங்களா இருந்தா உங்களுக்கு நாங்க எப்படி ஜெபிக்கணும், நீங்க எப்படி அந்த ஓட்டத்தை ஓடணும்னு தான் நாங்க சொல்லி தருவோமே தவிர வாங்கி தரணும், இவ்வளவு பணம் தாங்கப்பா உங்களுக்காக நாங்க வந்து இது பண்ணிடுறோம், போங்க உங்களுக்கு சரியா போயிடும். இன்னைக்கு வெளியே உள்ளதுலலாம் அப்படிதான் செய்யறாங்க. ஹிந்துஸ்ல எல்லாம் பிற மதத்தினர்லாம் அப்படிதான் செய்யறாங்க. இந்த பிரச்சனையா இத்தனை ரூபா கொடுவா, நான் தீர்ந்துருச்சு போ அப்படி சொல்றாங்க. அது கிடையாது. அது வந்து கிறிஸ்தவ ஓட்டம் கிடையாது. கிறிஸ்தவ ஓட்டம் ஒருவேளை கிறிஸ்தவத்துக்குள்ளேயே யாராச்சும் இப்படி பண்ணாங்கன்னா அது உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சொல்லி தரலாம். இப்போ உங்களையும் அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கணும். இப்ப நீங்களும், நான் இந்த டைம் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன், இப்போ புதுசா வந்திருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், ஆனா நீங்களும் வீட்டுல போய் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்து யார் சொல்றாங்களோ அவங்க தான் ஒரு உண்மையான கோச். நீங்க வந்து நல்லா அந்த ஓட்டப்பந்தயத்தையும் அந்த கோச்சையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிடி மாஸ்டர் அவங்களெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் நம்மளை தான் அவங்க ஓட வைப்பாங்க. ஆமா, யாருமே வந்து நமக்காக ஓட மாட்டாங்க. அப்படின்னா நம்ம ஏன் அந்த ரேஸ்ல இருக்கணும்? நீங்க எதுக்கா பரலோகத்துக்கு வரணும்? நீங்க அப்படி பரலோகத்துக்கே வர வேண்டாமையா? அவங்களே வந்து உங்களுக்காக ஓடிக்குவாங்களே. நான் சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு ஓட்டத்துல இருக்காங்க. இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் சரி, நீங்க யார்கிட்ட நீங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பினாலும் சரி, இல்ல நீங்க உங்களை ரட்சிப்புகளை வழி நடத்தி வந்திருப்பாங்கல்ல, அவங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு ஓட்டத்துல இருக்காங்க. மேபி உங்களுக்கு ஒரு சின்ன ஓட்டமா இருக்கலாம், ஒரு 100 மீட்டர் ரேஸ், 200 மீட்டர் ரேஸ். இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி, அவங்க ஒரு 800 மீட்டர், ஒரு உங்களை மாதிரி பல பேரை இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஸ்ல அவங்கள பயிற்சிவிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவங்களுடைய அழைப்பு. அப்படின்னா அவங்களுக்கும் அதுல வந்து வேலைகள் இருக்கும். அந்த கணக்கையும் ஆண்டவர் கேட்பாரு. அவங்க அந்த ஓட்டத்திலேயே அவங்க கரெக்டா இருக்கணும்ல. ஆனா இன்னைக்கு அநேகர் வாஞ்சிக்கிறது என்னன்னா, என்னுடைய பாடுகளை பிரச்சனைகளை என் இதை யாராவது அவங்களே சுமந்து யாராவது ஃபுல்லா கிளியர்
பண்ணி விட்டா நல்லா இருக்குமே. நான் அதான் சொல்றேன், உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் வேணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல விடுங்க. வருத்தப்பட்டு பாரசாமி நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு அவர்கிட்ட சுமையை இறக்கி வச்சுக்கோங்க. இங்க மித்தவங்க யாரும் நம்ம சுமையை தூக்க போறதில்ல. அவர் தான் ஏன் உன் சுமையை என்கிட்ட கொடுப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்கிறவர்கிட்ட நம்ம கொடுக்காம நம்ம மித்த இதுல நம்ம தேடிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நம்ம போய் கொடுக்கும்போது மட்டும்தான் அது இறங்கும். ஏன்னா ஒரு சில நேரம் மெத்தடு சொல்லி தருது, நீங்க இப்படி பண்ணு, நீ காலையில எழுந்துச்சு டெய்லி இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, ஸ்ட்ரெச் பண்ணு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு ஈஸியா இருக்கும், ஓடுறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். ஓடும்போது கால் வலிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஜெபத்துக்கு நம்ம சொல்லும்போது இப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு பிசாசு தடை கொண்டு வருவான். ஆனா அதையும் மீறி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்படி தடை கொண்டு வரும்போது பிசாசை கட்டுங்க, இல்ல இந்த வசனங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க. இதை தான் நாங்க சொல்லித்தர மெத்தட்ஸ். இந்த இப்ப அது திருப்பி ஆன்சர் சிஸ்டர், நீங்களே என் விஷயத்துக்காக இது இப்படியே ஜோம் பண்ணி சிஸ்டர், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படியே ஜோம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத என்கிட்ட சொல்றீங்களா? ஆனா அதை அப்படியே அது கேட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க ஓட்டத்தை நீங்க எங்களை ஓட சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண ஒரு கோச் மாதிரி தான் நாங்க வந்து செயல்படணும். அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரங்களாவும் ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்காரு. நாங்களே உங்க ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பந்தய பொருளே கிடைக்காது. அந்த கிரீடம், அந்த ட்ராஃபி, அது வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது நாங்களும் வந்து உங்களை சோம்பேறி தனத்துக்குள்ள தள்ளுற மாதிரி ஆகும். அது வந்து ரொம்ப ஒரு தவறான அப்ரோச். ஆண்டவர் வந்து நாளைக்கு எங்களையும் பார்த்து நீ உண்மையை உத்தமனான ஊழியக்காரனே ஆண்டவர் எங்களையும் பார்த்து சொல்லணும். ஒரு கோச்சா நாங்க என்ன பண்ணோம், உங்களை ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களை வந்து மாத்தணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாரு. ஆண்டவர் சொன்னார் பேதுருட்ட, நான் உனக்கு ஜனங்கள் தருவேன்னு சொல்ல, நீ வந்து மீன் பிடிக்கிறவனா என்கிட்ட வந்திருக்க, உனக்கு அந்த மெத்தடு தெரியும், சோ அதை பயன்படுத்தி உன்னை நான் வந்து மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துவேன்னு சொன்னார். ஏன் ஆண்டவர் வந்து இப்படியே சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து உனக்கு மனுஷனை தரேன் பேதுரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. மனுஷரை பிடிக்கிறவனா நான் மாத்துவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அப்ப என்ன அர்த்தம்னா, அதுலயும் ஒரு ஒர்க்கு இருக்கு. மனுஷரை பிடிக்கிறன்ற சாதாரண ஒர்க்கு கிடையாது. அதுவும் மீனை இப்படி பிடிச்சு நம்ம வலையை பிடிச்சு இழுத்தோம்னா அது ஒரு எவ்வளவு பெரிய வேலை. அதை கரெக்டா நம்ம பிடிக்கணும், கரெக்டான இடத்துல போடணும். அந்த மீனவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரிதான். ஆனா ஜஸ்ட் ஆண்டவர் வந்து மாடல் காமிக்கிறாரு, உனக்கு இதே நீ இங்க பண்ணல, அதேதான் அங்க வந்து பண்ண போற, ஜஸ்ட் அதே தான் அப்படின்னு காமிக்கிறார். அதாவது நீ என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணியோ அதே நீ ஊழியத்துல வந்து நீ ஃபேஸ் பண்ணுவ. அதை தான் ஆண்டவர் சொல்றாரே தவிர மற்றபடி நீங்க வந்துட்டேன்றக்கா உனக்கு ஈஸியா ஆகும்னு ஆண்டவர் சொல்லலை. அதே தான் அங்க வந்து பேதுரு வந்து ஃபேஸ் பண்றாரு. இன்னைக்கு இதான் எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஊழியக்காரங்க சொல்லிட்டு அவங்கன்னா வந்து ஜோம் பண்றாங்களாம், அவங்க வந்து இது பண்ணா இது போனாங்க அப்படின்னு சொல்லி தாராளமா நீங்க போறது பத்தி இல்ல, போகிற இடத்துல அந்த சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கிறீங்களான்னு பாருங்க. அங்கங்கே போகிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் தனி அறைகள் நீங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணாலும் சத்தத்தை கேட்கக்கூடிய தேவன் தான் நம்ம தேவன். அந்த குறிப்பிட்ட எந்த ஊழியக்காரங்களாலும் சரி, குறிப்பிட்ட ஊழியக்காரங்க வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்றாங்களா அதுதான் நீங்க வந்து பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க சரியான வேலை இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களையும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நடத்துறாங்களா அப்படின்னு இல்ல, எனக்கு எதுவுமே நீங்க பண்ண வேணாம், நீங்க ரசிக்கப்பட்டீங்களா, நீங்க ஊழியக்காரங்களுக்கு நீங்க இது மட்டும் பண்ணுங்க, நீங்க உங்களுக்காக நாங்க எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்களை பரலோகத்துக்கு வழி நடத்த முடியாது. அது ஒரு தவறான ஒரு அப்ரோச். அதுல வந்து ஏமாந்து போயிடாதீங்க. அது ஒரு மாயான ஒரு உபதேசம். இது உங்களுக்கு இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு சுலபமா இருக்கலாம், ரொம்ப இது ஈஸியான ஒர்க்கு, இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க். இவங்க கிட்ட போனால் நம்ம இவ்வளோதான் இந்த ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இது வந்து நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. அது உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் இருக்க வரைக்கும் வேணால் உங்களுக்கு வந்து திருப்தியாக வேணால் இருக்கலாம், நீங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆசிரமாவும் வராது, பரலோகமும் கிடைக்காது. ஏன்னா உங்கள் குறிப்பிட்ட ஓட்டத்தை, அந்த ரேஸ், அந்த ஓட்ட பந்தயத்தை நீங்கள் மட்டும் தான் ஓட முடியும், வேற யாரும் ஓட முடியாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க விழுந்தா தூக்கி விடு. இப்ப ஓடுறப்ப சில பேர் விழுந்துருவாங்க, அப்ப தூக்கி விடுவாங்க, போய் தூக்கி விட்டு குளுக்கோஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். சில பேருக்கு காயங்கள்லாம் பட்டுரும் விழுகும் போது, அப்ப அதை அவங்க அந்த பிளேல தனியா கூட்டிட்டு வந்து காயம் கட்டுவாங்க. சில பேர் அந்த பாதையில போயிட்டு வந்தவங்க நீங்க இந்த மாதிரி போங்க டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாமே பண்ணலாம், இதெல்லாமே. ஏன்னா ஒரு சில பேர் நீங்க பலவீனப்பட்டு தாங்கினீங்கன்னா சபையார் எல்லாரும் அவங்களுக்கும் நீங்க பலப்படுத்திக்கோங்க, எல்லாம் ஒன்னொன்னு ஐக்கியமா இருந்துக்கோங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்க சபையில நீங்க எல்லாருமே நீங்க இதா கூடி இருந்துக்கோங்க அப்படிலாம் அவர் சொல்றாரு. ஓகே, அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். நல்லா ஸ்பீடா ஓடுறவங்க பார்த்து, உங்களை விட அதிகமான ஒரு ஓட்டத்துல இருக்கவங்கள பார்த்து நீங்க டிப்ஸ் தாராளமா கேட்கலாம். அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நானும் உன்னையமா தான் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தேன் அப்படிலாம் ஷேர் பண்ணுவாங்க. அதுல எந்த தப்பு இல்லை. ஆனா நான் எதுவுமே என் சைட்ல இருந்து நான் பண்ண மாட்டேன், யாராவது என்னுடைய முழு ஓட்டத்தை யாராவது அவங்களே ஓடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அது வந்து நீங்க சரியான கிறிஸ்தவ பாதையில இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். 2 தீமோத்தேயு 4:3-5 வரைக்கும் இருக்கு. அதாவது பவுல் வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து தனக்கு கீழே இருக்கிற தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதாவது பவுல் ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய ஜனங்கள் அப்படி இருக்கத பாக்குறாரு. பார்த்து தீமோத்தேயுக்கு சொன்ன வசனங்கள் தான் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகிய தங்கள் சுகிய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அதாவது இங்க என்ன இருக்குன்னா, செவி தின உள்ளவர்களாகியனா என் காதுக்கு என்ன பிரியமா இருக்கோ அதனால் நான் கேட்க போறேன். போதகர்களை தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களே, எனக்கு பிடிக்கிற மாதிரி சொல்றவங்க, என் ஓட்டத்தை அவங்களே ஓடிக்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்றவங்க தான் தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அடுத்து 4ஆம் வசனத்துக்கு, சத்தியத்துக்கு செவியை விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 4:5 இருக்கு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீ ஒரு கோச்சா இருந்து நீ கரெக்டா இரு, மன தெளிவா இரு. ஏன்னா இந்த மாதிரி ஜனங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி மக்களுமே அது விரும்பி போற மக்கள் அநேகரா இருக்காங்க. ஆனா நீயும் அவங்க ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் அதை சுத்தி போதுங்கிறதுக்காக ஐயோ இப்படிதான் நம்மளும் உபதேசம் பண்ணணுமோ, இப்படிதான் நம்ம இருக்கணுமோன்னு சொல்லி நீயும் போயிடாத. நீ உன்னுடைய கோல் இதுதான், இது இல்ல, நீ உனக்குன்னு ஒரு கோட் வச்சிருக்கேன்னா அந்த கோட்டை தாண்டி போயிடாதப்பா அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு அன்னைக்கு. இப்ப நீங்களே ஒரு ப்ரேயர் செல் நடத்துறீங்கன்னு வைங்களேன், இல்ல நீங்களே ஒரு 10 பேர் 15 பேர் வச்சு இது பண்றீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு கோச்சா மட்டும்தான் இருக்கும். நீங்க யாருடைய ஓட்டத்தையும் நீங்க இது பண்ண தேவையில்ல. அநேகர் சொல்ற பாரத்தை நீங்க சுமக்க வேண்டிய நீங்க இயேசு கிறிஸ்துவும் கிடையாது. அதை நீங்க வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா அஃப்கோர்ஸ் உங்கள்கிட்ட நிறைய பேர் ஹெல்ப் கேட்கலாம், கவுன்சிலிங் கேட்கலாம், நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பலாம். ஆனா உங்களுடைய பணி என்னவா இருக்குன்னா, ஒரு கோச்சா தான் நீங்க இருக்கணும். நீங்க அவங்களுக்கு சொல்லி தரணும். நீங்க உங்க ஓட்டத்தை இப்படிதான் ஓடணும், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிலாம் வரும், ஆனா உங்க ஓட்டத்தை நீங்க இப்படிதான் ஓடணும், நீங்க இப்படிதான் ஜெபிக்கணும், நீங்க இப்படிதான் ஒரு யுத்த வீராங்கனையா மாறணும், ஒரு யுத்த வீரனா மாறணும், நீங்க சொல்லிதான் தன்னுமே தவிர அவங்களுக்காக ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதை கத்துக்கவே மாட்டாங்க. 10 வருஷ விசுவாசியா இருந்தாலும் 15 வருஷ விசுவாசியா இருந்தாலும் இன்னும் ஒரு சில காரியத்துக்காக தானே ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கணும்னு தெரியாததுக்கு காரணம், ஒரு காலத்துல அநேகர் அவங்கள சோம்பேறிகளை ஆக்கிட்டாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு உண்மை. அநேகர் வந்து இன்னைக்கும் வந்து சோம்பேறித்தனமா சின்ன ஒரு விஷயத்துக்கே நம்ம ப்ரேயர் பண்ணி அதை நீங்க ஒரு டைம் ப்ரேயர் பண்ணி ஆர்டர் உங்களுக்கு ஆன்சர் பண்றதை நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும். ஓ இப்படிதான், ஓகே ஓகே அப்படின்னு ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுனாலே அதை தான் நீங்க அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சு நீங்க அதை ருசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது புரியும். இன்னைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையே இன்னைக்கு வந்து செய்யறதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு சோம்பேறித்தனமா இல்ல அது வந்து என்னன்னே தெரியல. இல்ல ஊழியர்கள் தான் இதுக்காகவே அழைக்கப்பட்டவர்கள்னே இன்னைக்கு தவறான உபதேசம் எதுவும் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய அதுவும் இப்ப ரசிக்கப்பட்டு வரவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அப்படித்தான் தவறான ஒரு இதுல வல்லன. ரொம்ப புதுசா நான் ரொம்ப பிகினர்ஸ் அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு வார்த்தைகள் தெரியல, பைபிள் வசனங்களை எப்படி கோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கூட அப்படிப்பட்டவங்களையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ரேயர் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்லி அனுப்புறது. இப்போ நம்ம ரொம்ப ஓபேத்தெல்லாம் அந்த குட்டி பையன் நான் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டி பையன். இவன் வந்து இப்பதான் நடக்கவே ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கான். இவனை வந்து நம்ம வந்து ஓட வைக்க முடியாது இப்பவே. அப்ப அவன மாதிரி ரொம்ப பேசிக்கா இப்பதான் நான் ஏசப்பாவே அறிஞ்சு வந்திருக்கேன்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்கள வந்து இப்படி நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி நம்ம வந்து இப்படிதான் பண்ணும், ஜெபத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களுக்காக ரொம்ப நம்ம ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். ஓகே, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணலாம். அதுக்காக உன் பிரச்சனைக்கு என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் இது உத்தரவாதம் எடுத்துக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப வந்து அந்த மாதிரி ரொம்ப பிகினஸா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இது பண்ணுவே தவிர, ஒரு அளவு பண்ணிட்டாங்களா, ஒரு 2 years 3 years ஆயிடுச்சா அவங்களதான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா தயவு செஞ்சு அந்த ஆத்துமாக்களை வந்து நரகத்துக்கு தான் நம்ம அனுப்புற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு அப்படி வந்து யாரும் பண்ணாதீங்க. நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு ஊழியர்கள் வந்து என்னை ஃபுல்லுஸா அவங்க ஏன் ஓட்டத்தை அவங்க ஓடுவாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி யாரும் ஊழியர்களும் அப்படி ஒருவேளை அப்படி ஒரு ஊழியர் செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையாம அவங்க நரகத்துக்கு கூட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணலாம், சொன்ன மாதிரி கோச்சா அவங்களுக்கு நடத்தலாம். ஆனா உங்க ஓட்டத்தை அவர்கள் ஓட முடியாது, அது ஓடவும் கூடாது. அது வந்து ஆண்டவரே பாருங்களேன், சீஷர்களுக்கு ஜெபிக்கிற கற்றுக் கொடுத்தார். அவரே சொல்லி கொடுத்தார். பேய் துரத்தவும் குணமாக்கவும் அவங்க வந்து அனுப்பினார் ஆண்டவர். அவங்களுக்கு எல்லா பேய அவரே இவங்களால துரத்த முடியாத அளவுக்கு நிப்பாட்டியும் வச்சாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசாசை துரத்தணும் அப்படின்னா ஜெபத்துல உபவாசத்துல இருக்கணும்னு அதை காமிக்கிறக்காவே ஆண்டவர் நிப்பாட்டி வச்சு. ஆமா, அதனால நீங்க அந்த விஷயத்த தெளிவா இருங்க. உங்களுக்கான கிறிஸ்தவ ஓட்டத்தை நீங்க மட்டும்தான் ஓடணும், வேற யாருமே ஓட முடியாது.
அதை வந்து நீங்க வந்து தெளிவா இருந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருந்துறாதீங்க. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்காம இருக்க காரணம் ஒரு எங்க அம்மா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஜெபிப்பாங்க. மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எங்க அம்மா எப்பயுமே ஜெபத்தா 24 மணி நேரம் எங்க பாட்டி எப்பயுமே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு அவங்களுடைய ஒரு மிஸ்டேக் ஜெபத்தினால அம்மாமார்களுக்கும் இருக்கு. சரி நீயும் ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு போன்னு சொல்றது கிடையாது. அப்படி பழக்குங்க. உங்க பிள்ளைங்க வந்து செமஸ்டருக்கு சொன்ன நான் ப்ரே பண்றேன், நான் விடிய விடிய நான் முழங்கால் போட்டு உனக்காக ஜோம் பண்றேன், ஆனா நீ நீயும் 10 பண்ணு. நிமிஷம் நீ பண்ணிட்டு தான் போகணும். இதை வந்து நீங்க ஸ்ட்ராங்காக சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஆராதனைக்கு இவங்க தாய் வந்து அவங்க 10th 12th படிக்கிற தாய் வந்து ஐயோ எக்ஸாம் இருக்கு பிள்ளை பாஸ் ஆகணும் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை எங்கேயாச்சும் கோச்சிங் சென்டருக்கோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிரேஸ்க்கு எல்லாத்துக்கும் இவங்க படிக்க இவங்க சர்வீஸ்க்கே வரவிடாம படிக்க அனுப்பிடுறது. இது வந்து நோ யூஸ். நீங்க அவனோட ஓட்டத்தை நீங்க ஓடவே அவங்களோடைய அவளோடைய ஓட்டத்தை நீங்க ஓடவே முடியாது. அவங்க சக்சஸ நீ சொல்லணும். நீ ஆராதனைக்கு வந்தாதான் உனக்கு வந்து ஞானத்தை ஆண்டவர் தருவாரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நான் படிக்க நிறைய இருக்கு, நீங்க எனக்கா ஜோம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. நீ ஒரு நேரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணு, உன் எக்ஸாம் வருது, நீ தான் ஜோம் பண்ணணும், நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். இதை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வந்து சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியம் தடைப்படுதா, நீங்க உட்காந்து அழுதல் ஜோம் பண்ணி ஆண்டவர் அவங்களையும் ஜோம் பண்ண வைங்க. நீங்களும் ஜோம் பண்ணு, நீயும் உபாசம் போடு, நானும் ஜோம் பண்ற வேலையில நீ பாத்துக்கோ அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம். பாத்துக்கிட்டானே நீங்க ஜோம் பண்றத விட்டுருங்க. எதுக்கு ஜோம் பண்றீங்க? அவங்களே ஜோம் பண்ணட்டும். அவங்க ஜோம் பண்ணா வேணா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்க ஜோம் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஜோம் பண்றதை விட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெபம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணா தரும். அதுவுமே வந்து அதையும் அவங்க ரொம்ப அலட்சியமா எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்டவரே வந்து விட்டுருவாரு. சப்போர்ட் தான் பண்ண முடியும். மோசே வந்து ஆண்டவர் சொன்னாரு அன்னைக்கு, யோசுவா கீழே யுத்தம் பண்ணுப்பா, நீ ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு. மோசே கொஞ்ச நேரம் கழிச்சு கையை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்படியே தூக்கிட்டே இருக்க முடியல. ஆனா அவர் கையை கீழே போட்டாருன்னா அங்க வந்து தோக்குறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஊரும் ஆரோனும் இந்த சைடு சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி சப்போர்ட் அடுத்தவங்க இப்ப அது வந்து மோசேக்கான ஓட்டம்னு வச்சுக்கோங்களேன். அவர் கையை தூக்கி தான் ஜோம் பண்ண, அது அவரோட ஓட்டம் தான். இந்த சைடு ஊரும் ஆரோனும் சப்போர்ட் தான் பண்ணணும். இவங்க யாருமே சரி நாங்க கை தூக்கிறோம், நீங்க மோசே படுத்து கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்லாம் சொல்லல. அப்படிலாம் ஆண்டவரும் சொல்லல. சரி மோசே ரொம்ப ஆண்டவருக்கே பார்க்க பாவமா இருந்தேன், மோசே நீ ரொம்ப கை தூக்கிட்டு எனக்கே புரியுது மோசே அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் உண்மையாமே சொல்லல. ஊரும் ஆரோனும் கையை பிடிச்சிட்டு இங்கிட்டு ஒரு ஆள் உட்காந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்ம ஓட்டத்தை நம்ம தான் ஓடி ஆகணும், வேற யாரும் ஓட மாட்டாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் தப்பு பண்ண நீங்க வந்து உங்க பிள்ளைகளோட ஓட்டத்தையும் நீங்க ஓட முடியாது. ஓடாதீங்க, நீங்க ஓடாதீங்க. அது வந்து பின்னாடி உங்க பிள்ளைகளை நீங்களே சோம்பேறி தந்துக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கும். பாதாளத்தையே நீங்க கொண்டு போய் ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளைகளோட ஓட்டத்தை நீங்க ஓடாதீங்க. நீங்க அவங்க ட்ரைனிங் கொடுங்க. ஒரு கோச்சா இனிமே மாறுங்க. இவ்வளவு நாள் நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல. உங்க பிள்ளை 4 வயசா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளை 15 வயசா இருந்தாலும் சரி, இன்னையில இருந்து நீங்க ஒரு கோச்சா மாறுங்க. 30 வயசு ஆனாலும் சரி. ஆனா ஒரு சில நேரம் அந்த தகப்பன் தாய்க்கு இருக்க பாரம் கூட அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. நீங்க ஏன் அவ்வளவு பாரப்படுறீங்க? சம்மந்தப்பட்ட நபருக்கே அந்த பாரம் இல்லை அப்படின்னா இங்கே உட்கார்ந்து இவங்க பயங்கர பாரம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கணும். நீங்க சப்போர்ட் பண்ணலாம், கொஞ்சமாச்சும் இருக்கணும். அந்த கொஞ்சம் துளி அளவு கூட அவங்களுக்கு அந்த ஒரு பாரம் இல்லை அப்படின்னா ஆண்டவரே அவங்களுக்கு பாரத்தை கொடுங்கன்னு வேணா நீங்க ஜெபம் பண்ணலாம். ரட்சிக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கணும்னு வேணா நீங்க திறப்புல நிக்கலாம். எவ்வளவு நேரம்னாலும் நீங்க திறப்புல நின்னுக்கோங்க. அதுக்காக வேணா நிக்கலாமே ஒழிய, ஆனா அந்த பர்டிகுலர் அந்த விஷயத்தை அவங்க வாயில இருந்தே ஆண்டவர்கிட்ட கேட்க பெற்றுக்கொள்ள நம்ம தான் பழக்க வைக்கணும். அதுமாதிரி என்னதான் நீங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போனாலும் சரி, என்னதான் ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரோடைய மெசேஜை கேட்டாலும் இதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்க ஓட்டத்தை நீங்க தான் ஓடி ஆகணும். அந்த ஊழியக்காரர் வந்து ஓட முடியாது. அது கணக்குக்கே வராது. நீங்க தான் உங்க ஓட்டத்தை நீங்க ஓடணும். அதாவது நீங்க தான் பைபிள் எடுத்து படிக்கணும். நீங்க தான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்களா ஆண்டவர் துணையோட ஃபேஸ் பண்ணணும். அதுக்குதான் ஆவியானவர் கொடுத்திருக்காரு. ஆவியானவர் துணை அதுக்கு தான் இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கோடான கோடி தேவ தூதர்களுடைய துணை கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாருடைய சப்போர்ட்ல தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மெசேஜ் புரியலாட்டினா கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓட்டோன்னு சொல்கிறீங்க, கோச்சுன்னு சொல்கிறீங்க, பந்தய பொருள்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னாலும் திருப்பி ஒரு 2 டைம் 3 டைம் இதே மெசேஜை கேளுங்க. கேட்கும் போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறேன். முக்கியமாக இது அநேக பெண்களுக்கு ஒரு சில நேரம் பெண்கள் தான் இந்த மாதிரியான தவறுகள் வந்து ஜெபத்தில் உட்காந்து 30 வருஷம் 40 வருஷம் பிள்ளைகிட்ட எதுக்காக ஜெபம் பண்ணி அழுகிறோன்னே தெரியாமே அவங்க உட்காந்து 40 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சில பேர் ஊழியர்கள்ட்ட போனால் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுங்க அந்த பிளைண்டாக ஊழியர்கள்ட்டே நம்பாமல் நீங்கள் களத்தில் இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும். நீங்கள் அந்த ஓட்டத்தை ஒன்றா மட்டும் தான் உங்களுக்கு அந்த இடத்துல பந்தய பொருளுக்கான பரிசு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அறியாமையில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.